அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/7/2025 ஆடி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரதமி திதி இரவு 11:23 வரை, பின்பு வளர்பிறை துதிகை. பூச நட்சத்திரம் மாலை 4 மணி வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். நவகிரக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் குரு, 4இல் சூரியன், சந்திரன், புதன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். எதிலும் சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்தாலும், தேவையற்ற பயணங்களை தவிர்த்தாலும் மட்டுமே தான் இன்றைய நாளை சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சூரியன், சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது விலகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு, 2இல் சூரியன், சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு
தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன் 11ல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் சூரியன் சந்திரன் 12ல் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பணி நிமித்தமாக கூட தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சூரியன் சந்திரன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி வக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் 9ல் சந்திரன் புதன் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படலாம்.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் புதன் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு 5ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.